11th 7th யூனிட்டு இந்திய பொருளாதாரம். இந்தியாவோட பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் டீப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இன்ட்ரடக்ஷன்லே இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வளர்ச்சின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டு வருமானத்தினால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபியில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட முன்னேற்றம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை குறிப்பிடுறது மட்டும் இல்லாத அந்த நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் நல்வாழ்வையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாழ்க்கை தரத்தோட அளவீடுகள் பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDIன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வாழ்க்கை தர குறியீடுன்னு பார்த்திங்கன்னா PQLI அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நாட்டு மக்களோட மகிழ்ச்சி குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆகியவற்றை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூடான் நாட்டில் 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றத்தை வச்சு தான் நாடு வளர்ந்த நாடு, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. வளர்ந்த பொருளாதார நாடு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோம்னா, அவங்கள்ட்ட இருக்க கனிம வளங்கள், அதே மாதிரி நிலங்கள், சுரங்கங்கள், அதே மாதிரி வேலைக்கு தொழிலாளர்கள் எல்லாமே முழுமையான தொழிலெலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில் முழுமையாக முன்னேறிய நாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வளர்கின்ற நாட்டில் எதெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் வளர்கின்ற நாடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க நிலங்கள், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தலை. அதாவது குறைந்த வருவாய் மட்டும்தான் அந்த நாடுகள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா இந்நாடுகள்லாம் முன்னேற்றம் அடையாத அல்லது வளர்ச்சி குன்றிய நாடுகள், இல்லைன்னா 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7.2 இந்திய பொருளாதாரம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.